புதிய நாளில் புதிய நம்பிக்கையுடன் இன்றைய இறைவார்த்தை. அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்தது என்னமா தவமோ, இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்தது என்னமா தவமோ. மீண்டும் ஒரு இன்றைய இறைவார்த்தை நிகழ்ச்சியிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதிலே மனமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் யாரெல்லாம் வந்தார்களோ அவர்கள் மறுபிறப்படைந்தவர்கள் என்று அழைக்கப்பட வேண்டும். மறுபிறப்பு என்பது ஆடம்பரமான சொல்லாக இருக்கின்ற போதும் அதன் அர்த்தம் புதிய வாழ்வு என்பதாகும். புதிய ஆரம்பத்தை கொடுத்தல் அல்லது மீண்டும் ஆரம்பித்தல் என்று அர்த்தம் கொள்ளலாம். யோவான் 3ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு மறுபடியும் பிறத்தலை பற்றி பேசுகிறார். மறுபடியும் பிறத்தல் ஆவிக்குரிய ரீதியில் ஆரம்பமாகின்றது. நிக்கதேமு என்ற மனிதன் இயேசுவிடம் பேசிய போது அவர், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். ஆண்டவராகிய இயேசு இதை தெளிவுபடுத்தி திரும்பவுமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் என்று சொன்னார். இன்னும் ஒரு வார்த்தையில் சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்துக்குள் செல்ல விரும்புகின்ற யாரேனும் ஒருவன் தேவனுடைய ராஜ்யம் பரிசுத்த ஆவியினால் அவனிடம் கொண்டு வரப்பட்டிருப்பதையும் நித்திய ஜீவனை தேவனுடன் காண வேண்டுமானால் அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றும் துல்லியமாக சொல்லலாம். பலரிடம் அடிப்படையிலே தேவனுடனான தங்களது உறவை பற்றி தப்பான எண்ணம் இருக்கின்றது. இப்போது ஆரோக்கியமாகவும் தன்னிறைவுடனும் வாழுகின்ற நபர்கள் தேவனை பற்றி எதிர்காலத்தில் பேசிக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றார்கள். பின்னர் ஒரு நேரத்திலே தேவனை பற்றி சிந்திக்கலாம் என்று தங்களை குறித்து எண்ணுவதற்கு மேலாக எண்ணுகிறார்கள். ஆனால் ஒருவேளை அவர்களது வாழ்க்கை மோசமான நிலைக்கு உட்பட்டால் அப்போது அவர்கள் தேவனுடனான உறவை குறித்து கவனம் செலுத்த முற்படலாம். விசுவாசம் என்பது ஒரு ஊன்றுகோல் போன்றது. இந்த சொல்லை பயன்படுத்துகிற நபர்கள் எம்மிடத்தில் அநேகம் பேர் இருக்கிறார்கள். ஊன்றுகோல் எதற்காக பயன்படுத்தப்படுகின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு பலவீனம் அல்லது சரீரத்திலே ஒரு காயம் ஏற்படும் பொழுது உங்களுக்கு பற்றி கொள்ள ஒரு ஆதரவு, தாங்கிக் கொள்ள ஏதாவது தேவை என்ற உணரும் போது ஊன்றுகோல் தேவைப்படும். இதை பற்றிய துக்ககரமான பகுதி யாதெனில், இந்த நபர்கள் விளையாடுவது ரஷ்யர்கள் விளையாடும் ரிலேட் என்ற விளையாட்டை போன்றதாகும். அவ்வாறே அவர்கள் தமது நித்திய எதிர்காலத்துடன் முட்டாள்தனமாக விளையாடிக்கொண்டு அபாயத்தை எதிர்நோக்குவதுடன் வாழ்க்கையையும் வீணடித்துக் கொள்ளுகிறார்கள். தேவனிடத்தில் வருகின்ற ஒருவரால் சீர்கேடான மற்றும் பாவமான வாழ்க்கை முறையை தொடர முடியாது. தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளான புதிய பரிசுத்தமான வாழ்க்கைக்காக அழைக்கிறார். அதன் அர்த்தம் மறுபடியும் பிறத்தல் என்பதாகும். அது பழைய பாவமான சுயத்தின் அடிமைத்தனத்தை அகற்றி ஒரு புதிய ஆரம்பத்தை கொண்டது. இது எங்களுடைய வாழ்க்கையிலே, செயல்களிலே மாற்றம் இல்லாமல் நடைபெறாது. நீங்கள் தேவனை விசுவாசித்து ரட்சிப்பு என்ற வெகுமதிக்காக அவரை துதிக்கிற வேளையில் நீங்கள் பாவத்தை தொடர்ந்து செய்ய முடியாது. இல்லை, அப்படி கிரியை செய்ய முடியாது. நாம் நமது செயல்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவனுடைய அழைப்பிற்கு பதிலளிக்க வேண்டும். இதை மனதில் கொண்டு மத்தேயு 22ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு ஒரு ராஜாவின் திருமண விருந்துக்கு பலரை அழைத்த ஊமையொன்றை நான் நினைக்கிறேன். அந்த ராஜாவின் உவமையிலே அவர் பலரை தனது திருமண விருந்துக்கு அழைக்கிறார். சிலருக்கு எப்போதும் சாட்டுப்போக்குகள் இருக்கும். இங்குள்ள தனிநபர்கள் தங்களுக்கு மற்ற விஷயங்கள் மட்டுமே முக்கியமானதொன்றை போன்று அழுத்தி கூறுகிறார்கள்.
அவ்வாறே நற்செய்தியின் அழைப்பு தேவராஜ்யத்தின் அங்கத்தவரான தேவனிடமிருந்து கிடைக்கிறது. எனவே உங்கள் ஜீவியத்தையும் இருதயத்தையும் தேவனிடத்திற்கு திருப்பும் சிறந்த சந்தர்ப்பம் இது. நீங்கள் இதுபோன்றதொரு அழைப்பையே பெற்றுள்ளீர்கள். அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களா? உண்மையில் அழைப்பை ஏற்றுக்கொண்டிருப்பீர்களாயின் மாற்றத்தை ஏற்படுத்தி செயல்களினாலே அதை பின்பற்றுங்கள். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் வேறொரு உவமை சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே இயேசு விதை விதைக்கிறவனை பற்றி பேசுகிறார். விதைப்பதற்காக வயலுக்கு செல்லும் அவர் விதைக்கிற போது அந்த விதைகள் பற்றியும் அதன் பல்வேறுபட்ட பயன்பாடுகள் பற்றியும் அந்த விதைகள் விதைக்கப்படுகின்ற இடங்கள் பற்றியும் கூறப்பட்டிருக்கிறது. விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. பறவைகள் அதை பட்சித்து போட்டது. சில விதைகள் அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களிலே விழுந்தது. மண் ஆழமாயிராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயிலேறின போதோ தீர்ந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. அவைகளை சொன்னதின் பின்னர் மற்றொரு புகழ் பெற்ற சொற்றொடரான கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னார். உலகளாவிய விதத்தில் சொல்லப்போனால் நீங்கள் கவனமாக செவி கொடுக்க வேண்டும். இந்த உவமையின் அர்த்தம் என்ன? விதை தேவனுடைய வார்த்தையாக இருக்கின்றது. அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குரியது. அவரை பற்றிய ரட்சிப்பின் செய்தி தேவனிடத்திற்கு சேருவதற்கான வாய்ப்பை தரும் செய்தியாக இருக்கின்றது. மறுபிறப்படைவதற்கு அல்லது ரட்சிப்படைவதற்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கின்ற போதும் பலவிதமான பதில்கள் உங்களிடம் இருக்க போகின்றது. மனம் கடினப்பட்ட மக்களுக்கும் இதற்கும் தொடர்பிருக்காது. பலர் ஆர்வத்துடன் அல்லது உற்சாகத்துடன் இருக்கின்ற போதும் அவர்களிடத்தில் அர்ப்பணிப்பு இருப்பதில்லை. அவர்கள் வாயை மூடிக்கொண்டிருந்தாலும் வாழ்க்கையின் மாற்றத்தை அவர்கள் பின்பற்றுவதில்லை. ஆனாலும் சில உண்மையுள்ள மனிதர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தையும் மன்னிப்பையும் ரட்சிப்பையும் பெறுகின்ற போதும் உலகத்தால் அவர்களது விசுவாசம் அசைக்கப்பட்டு மிக எளிதாக திசை திருப்பப்படுகின்றார்கள். கடைசியாக இயேசு கிறிஸ்துவில் ஆழமாகவும் உறுதியாகவும் வளருகின்ற நபர்களும் இருக்கவே செய்கின்றார்கள். நல்லது. நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அல்லது அவரிடத்தில் திரும்பும் போது அவரை பின்பற்றவும் உண்மையாய் அவருக்குள் வளரவும் வேண்டும் என்பதில் நாம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். இது வெறும் வாயின் வார்த்தைகளாக இராமல் பழைய பாவ வாழ்க்கை முறையாகவும் இருக்கக்கூடாது. இது ஒரு புதிய ஆரம்பமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தற்போது நீங்கள் புதியவர். எபிரேய நிருபத்தில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று ஒரு கண்டிப்பான வாசகம் இருக்கின்றது. இந்த அழைப்பு உங்களிடத்திற்கு வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். சில ஆண்டுகளுக்கு பின்னர் இது தேவைப்படலாம், அதன் பிறகு இதை குறித்து யோசிக்கலாம் என்று உங்களால் சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற நற்செய்தி இன்றைக்கே உங்களிடத்தில் வருகின்றது. இது தேவனுடைய பரிசான ரட்சிப்பாகும். இதற்காகவே அவர் உலகத்திற்கு வந்தார். இதனால்தான் அவர் சிலுவையில் சுய விருப்பத்துடன் தியாக பலியாக தன்னை கொடுத்தார். அவர் மற்ற மனிதர்களினாலேயோ அல்லது அவரது பலவீனத்தினாலேயோ சிலுவைக்கு செல்லவில்லை. இது தேவனது ரட்சிப்பின் திட்டம். இயேசு அதை தனது சுய விருப்பத்துடன் நிறைவேற்றினார். உங்களை மீட்க என்ன செய்ய வேண்டும் என பிதாவானவர் விரும்பினாரோ அதை அவர் செய்து முடித்தார். இவ்விதமான அழைப்பையே இன்று நீங்கள் பெறுகிறீர்கள். இப்பொழுது உங்களுக்கு ஒரு தேர்வு இருக்கின்றது. அதற்கு நீங்கள் ஆம் என்று சொல்வீர்களானால் இயேசுவை ஆண்டவராக விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் பாவத்திலிருந்து உங்களை மீட்பதோடு மறுபிறப்பையும் புதிய வாழ்க்கையையும் தருவார். பரிசுத்த ஆவியானவரின் மீட்பின் கிரியையை உங்களில் ஆரம்பிப்பார். அல்லது இதை அலட்சியம் செய்து நிராகரிக்கின்றீர்கள் என வைத்துக் கொள்வோம். அப்போது கிறிஸ்து இல்லாமல் உங்களால் நித்திய ஜீவனை பெற முடியாது என்பதுதான் இங்குள்ள பிரச்சனை. ராஜாவின் அழைப்பின்றி உங்களால் திருமண விருந்துக்கு வர முடியாது. நீங்கள் நினைத்தபடியெல்லாம் பரலோகத்திற்குள் செல்ல முடியாது. உங்களது சொந்த முயற்சியால் மரணத்தின் கட்டுகளை உடைத்தெறிய முடியாது. உங்களுக்கு இதற்கான தேவன் அவசியம். நீங்கள் இவ்வாறு நினைக்கவில்லை என்றால் உங்களை நீங்கள் முட்டாளாக்குகின்றபடியால் கல்லறையே உங்களுக்காக காத்திருக்கின்றது. எனவே
இந்த அழைப்பை குறித்து கரிசனை கொள்ளுங்கள். இது வாழ்வின் ஒரு விளையாட்டான காரியமல்ல. உங்களிடம் நாட்களும் நிமிடங்களும் இருக்கின்ற போதும் படுகொலியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது இதை குறித்து என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்கள் தேவனிடம் வந்து அவரது பரிசை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு புதிய ஆரம்பத்தை நீங்கள் விரும்புவீர்களேயானால் உங்களது பாவங்களை மன்னிக்கும்படி கர்த்தராகிய தேவனிடத்தில் கேளுங்கள். கர்த்தராகிய இயேசுவை உங்கள் மீட்பராக இருக்கும்படி கேளுங்கள். இதன் பின்னர் 2ஆம் கட்டமாக கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடுத்த பகுதிக்குள் செல்லுகிறீர்கள். அதை நாம் பரிசுத்தமாகுதல் என்று அழைக்கின்றோம். பரிசுத்தமாகுதல் என்ற சொல்லுக்கு பரிசுத்தமடைதல் என்ற அர்த்தமும் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவைப் போல மென்மேலும் வளரவும் எமது சிந்தனைகளிலும் செயலிலும் அவரைப் போலாக வேண்டும் என்றும் விரும்புகிறார். தங்களுடைய விசுவாசத்தை குறித்து தீவிரமாக இருக்கின்ற ஒருவர் உண்மையிலே மறுபிறப்படைந்தவராகவும் விசுவாச வாழ்க்கையை நடத்த விரும்புகிறவராகவும் இருப்பார். அவர்கள் இதை தினமும் கிறிஸ்துவிடம் இருந்து கற்றுக்கொள்ள விரும்புகிறபடியால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கவனித்து கேட்டு அதை தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறார்கள். இதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய நற்காரியங்கள் எதுவும் இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். இன்றே உங்கள் இருதயத்தை திறந்து கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரிடத்திற்கு வர வேண்டும். இது பாவிகளை ஏற்றுக்கொள்ள எப்போதும் தயாராக இருக்கின்ற தேவனுடைய அழைப்பாகும். ஒரு வைத்தியர் எப்போதும் சிகிச்சை தேவைப்படும் வியாதியுள்ளவர்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருப்பார். அவரால் கொல்லக்கூடிய வியாதியுடன் ஒருவர் இருப்பதை நினைத்து பார்க்க முடியாது. தற்போது இது முக்கியமல்ல. தாமதமாக சிகிச்சை அளிக்கலாம், நேரம் வரும் வரை அவரை சமாளித்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் வைத்தியரால் நினைத்து கொண்டிருக்க முடியாது. அப்படி இருந்தால் அது நகைப்புக்குரியதாகிவிடும். யாரும் இப்படி செய்யவும் மாட்டார்கள். அவ்விதமாகவே நீங்கள் பாவம் என்று அழைக்கப்படும் ஆவிக்குரிய வியாதியை கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு கிறிஸ்துவின் பாவ மன்னிப்பாகிய சிகிச்சை அவசியம். பாவமாகிய இந்த வியாதி தேவனது ரட்சிப்பில் தீர்க்கப்படுகின்றது என்ற நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஏன் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள தாமதிக்கிறீர்கள்? உங்கள் பெருமையும் ஆணவமும் தடை செய்கின்றதா? உங்களை தாழ்த்தும்படி அன்போடு நான் உங்களை அழைக்கின்றேன். தேவனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பாவத்தை ஒப்புக்கொள்ளுங்கள். இது உங்களை குறையுள்ளவர்களாக மாற்றப் போவதில்லை. இயேசு கிறிஸ்துவிடம் நீங்கள் வருகின்ற போது அவரால் ஒரு புதிய வாழ்க்கையை, புதிய ஆரம்பத்தை பெற முடியும் என்ற சத்தியத்தால் ஆறுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள் மீண்டும் பிறப்பதும் அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வதும் அவரது மகிமைக்காக வாழ்வதும் அற்புதமான ஒரு அனுபவமாகும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பானவர்களே, இதுவரை நீங்கள் அப்படியான ஒரு தீர்மானத்தை எடுக்காதிருப்பீர்களானால் இந்த நாள் ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. இந்த நேரத்திலே உங்கள் வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து ஒரு புதிய வாழ்க்கையை, நித்திய ஜீவனை, ஒரு புதிய நம்பிக்கையை இந்த நாளிலே பெற்றுக்கொள்வீர்களா? நாங்கள் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நாளிலே யார் யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய நம்பிக்கை வேண்டும் என்று தங்கள் பாவங்களை அறிக்கை செய்கிறார்களோ அந்த ஒவ்வொருவரையும் நீர்தாமே மன்னித்து ஏற்றுக்கொண்டு ஒரு புதிய வாழ்க்கையையும், ஒரு புதிய மன்னிப்பையும், நித்திய ஜீவனையும் அவர்களுக்கு வழங்கும்படியாக உம்மிடத்திலே ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பிதாவே, ஆமேன். நிகழ்ச்சியை முழுமையாக கேட்டதற்கு நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நல்ல ஆசிகளை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம் நேர்களே. தொடர்ந்தும் நீங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பதற்கு நன்றி சொல்கின்றோம். நிகழ்ச்சியை கேட்பது மாத்திரமல்லாமல் நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் எழுதி அனுப்புங்கள். எழுத வேண்டிய முகவரி: இன்றைய இறைவார்த்தை, TWR லங்கா, தபால் பெட்டி இலக்கம் 2, புத்தளம். SMS அல்லது வாட்ஸ்அப் மற்றும் மிஸ்கால் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 07197779944 07197779944. மேலும் எங்களுடைய TWR லங்கா ஃபேஸ்புக் வலைத்தளம் மூலமும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.